அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, 23ஆம் ஒற்றைப்படை இரவிலே நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடும் இருக்கின்றோம். இந்த தருணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களை நாம் மனனம் செய்து வருகிறோம். கடந்த இரவு ஒரு துவா ஒன்று நம்ம மனனம் பண்ணோம். அந்த துவாவை சொல்லலாமா யாராவது? கீழே பெண்கள் கூட என்ன செஞ்சுக்கலதானா மைக்கை ஆன் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணவங்க சொல்லலாம். சொல்லுங்கக்கா, இங்கே மைக்கை ஆன் பண்ணி. மைக்கில் சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க தைரியமா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்லணும். வேறு யாரும் சொல்கிறீங்களா? அவர் மைக்கு கொடுங்க. சொல்லுங்கள். அல்லாஹும் மஃபிர்லி தன்பி குல்லாஹு திக்லஹு வ ஜில்லஹு வ அவுலஹு வ ஆஹிரஹு வ அலா யனித்தஹு வ சிர்ரஹு. வெரி குட், மாஷா அல்லாஹ். வேறு யாரும் சொல்லலாமா? நீ சொல்லு. அல்லாஹும் மஃபிர்லி தன்பி குல்லஹு வ திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. மாஷா அல்லாஹ், வெரி குட். இங்கே யாரும் சொல்லணுமா? சரி, பெண்களில் அதிகமாக மனப்பாடம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறோம். ஓகே, ஹைர். இப்போ இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய படிக்கக்கூடிய துவா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துவா அகமதுங்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் 497வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. இந்த துவாவுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகளை கூறுவதால் யார் கூறுகிறார்களோ அவருக்கு எந்த ஒன்றுமே தீமை செய்து விடுவது கிடையாது. எதுவுமே செய்யாது, தீமை செய்யாது. அப்படி ஒரு உத்தரவாதத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3 முறை சொல்ல வேண்டும். இந்த துவாவை 3 முறை சொல்ல வேண்டும். அப்படி அவர் சொல்லும் பொழுது அவருக்கு எந்த ஒன்றாலும் தீமை செய்து விட முடியாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க, சொல்லித்தராங்க. இந்த துவாவுடைய பொருள் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் துவாவை நம்ம படிப்போம். சரியா? துவாவுடைய பொருள் என்ன கேட்டீங்கன்னா, நல்ல கவனமாக கேளுங்க. வானத்திலும் பூமியிலும் எந்த ஒன்றும் எவனுடைய பெயருடன் இடையூறு அளிக்காதோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அவன் செவியேற்பவன் நன்கறிந்தவன். இதுதான் அந்த துவாவுடைய பொருள். சரியா? அந்த துவாவுடைய வாசகம் என்ன? அதாவது ஒரு முறை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கற்றுத்தரேன். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு ம அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இதான் அந்த துவா. சரியா? யாருக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடி இந்த துவா? தெரியாது. கீழே பெண்கள் யாரும் இந்த துவா படிச்சிருக்கீங்களா? பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு ம அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். புதுசாக இருக்கும், புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்கு. அப்படி தானே? சரி. கீழே பெண்கள் யாரும் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா இந்த துவா? இல்லை. சரி, ஓகே. படிக்கலாமா? பிஸ்மில்லாஹில்லதி சொல்லுங்க. சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். ஓகே, நீங்க சொல்லுங்க. காக்கா லா யதுர்ரு சொல்லுங்க. லா யதுர்ரு சொல்லுங்க. சொல்லுங்க
சொல்லிக்கொண்டே இருங்கள். ம் 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 ஓகே. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு. சொல்லுங்க. சொல்லுங்கள். சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே. சொல்லுங்க காக்கா. நீங்க சொல்லுங்க. மா அஸ்மிஹி, 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 ஷைஉன், 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 மா அஸ்மிஹி ஷைஉன், மா அஸ்மிஹி ஷைஉன். நான் சொல்லும்போது சொல்லணும், குழப்பக்கூடாது. மா அஸ்மிஹி ஷைஉன், மா அஸ்மிஹி ஷைஉன், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு 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 மா அஸ்மிஹி ஷைஉன். எத்தனை வார்த்தை படிச்சிருக்கிறோம்? 4 வார்த்தை. அப்துல் ரஹ்மான் சொல்லலாமா? மா அஸ்மிஹி. வெரி குட். லா யதுர்ரு. வெரி குட் மாஷா காக்கா. வெரி குட் சுலைமான் காக்கா. லா யதுர்ரு மா அஸ்மிஹி, மா அஸ்மிஹி. சரி, அதாவது வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கரமாக தான் இருக்கும். அதுவும் நைட்டு எத்தனை மணி பாருங்க, 12 மணிக்கு படிக்கிற துவா. சரி, 12 மணிக்கு துவாலாம் படிக்க ஒரு கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், இது வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு. நேற்று ஒரு துவா படித்தோம்ல, நேற்று ஒரு துவா கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிற அந்த அடிப்படையில் என்ன செய்வோம், கற்றுக்குவோம். கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன், ஃபில் அர்தி, ஃபில் அர்தி, ஃபில் அர்தி, ஃபில் அர்தி, ஃபில் அர்தி, ஃபில் அர்தி. இதுக்கப்புறம் உள்ள வாசலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? இந்த மா அஸ்மிஹி மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வார்த்தை, மற்ற எல்லா வார்த்தையும் ஈஸியாக இருக்கும். ஃபில் அர்தி, ஃபில் அர்தி, ஃபில் அர்தி, ஃபில் அர்தி, வலா ஃபிஸ் ஸமாஇ, வலா ஃபிஸ் ஸமாஇ, வலா ஃபிஸ் ஸமாஇ, ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ. அதாவது பூமியிலையும் வானத்திலையும். அருதுனா பூமி, சமானா வானம். ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ, ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ, ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ. இன்னும் மிச்சம் 2 வார்த்தை தான் இருக்குது. மேலே 4 வார்த்தை படித்தோம், அடுத்து இப்போ 2 வார்த்தை, அதுக்கப்புறம் 2 வார்த்தை இருக்கு. சரியா? பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன், ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ, ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ, ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ, ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன், ஃபில் அர்தி
வலா ஃபிஸ் ஸமாயி பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம் வஹுவ ஸமீஉல் அலீம் வஹுவ ஸமீஉல் அலீம் வஹுவ ஸமீஉல் அலீம். முடிஞ்சிட்டா? இது முடிஞ்சிருது. இப்போ ஓரளவுக்கு வார்த்தை உங்களுக்கு பழகி இருக்கும். சரியா? இப்போ திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது மனப்பாடம் ஆயிடும். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். வஹுவ ஸமீஉல் அலீம்னா அவன் பார்க்கக்கூடியவனாகவும் நன்கறிந்தவனாகவும். அதாவது வஹுவ ஸமீஉனா கேட்கக்கூடியவன். சரியா? செவியேற்பவன். அலீம்னா நன்கறிந்தவன். வஹுவனா அவன். சரியா? வஹுவ ஸமீஉல் அலீம். சொல்லுங்க, வஹுவ ஸமீஉல் அலீம். முடிஞ்சது. டைம் இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. சொல்லித்தரேன், திரும்ப சொல்லுங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். யார் சொல்றா? ட்ரை பண்ணலாமா? வராதுதான். நான் ட்ரை பண்ண சொல்லுங்க. மா அஸ்மிஹி ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி. மாஷா அல்லாஹ், வெரி குட். அக்பர். லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். வேற யார்? காக்கா. பிஸ்மில்லாஹில்லதி வலா ஃபிஸ் ஸமாயி. மாஷா அல்லாஹ், படிச்சிட்டீல, அருமையா சொல்லிட்டீங்க. சொல்லுமா. ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி. சமாவாத்தில சமாயி. சரியா? வெரி குட். மாஷா அல்லாஹ். ஒரு 5-6 பேர் கரெக்டாக சொல். அப்துல் ரஹ்மான் ட்ரை பண்ணலாமா? லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். சரி, கீழே பெண்கள் யாரும் சொல்லலாமா? பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹின்னு சொன்னீங்க. பிஸ்மில்லாஹில்லதி. சரியா? மாஷா அல்லாஹ், சூப்பராக படிச்சிருக்கீங்க. வேற யாரும் சொல்றீங்களா? கொஞ்சம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். மாஷா அல்லாஹ், துல்லியமா படிச்சிருக்கீங்க. அடுத்து வேற யாரும் சொல்றீங்களா? எத்தனை முறை சொல்லணும் இதை? பிஸ்மில்லாஹில்லதி லா யல்லு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். பிரச்சனை தெரியலையே. பிஸ்மில்லாஹில்லதி லா யல்லுரு. இல்ல, அந்த மைக் ஆன் பண்ணிட்டு வேற மைக்ல சொல்லுங்கம்மா. சரி,
படிச்சிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவுக்கு எல்லாம் படிச்சிருக்கீங்க, முடிச்சிக்கலாம். சரியா, டைம் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை சொல்லி தந்துடுறேன். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி لا يضر ما اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. என்ன நன்மை? நரகம் தீண்டாதா? இல்லை. யாராலையும் என்ன செய்ய முடியாது? தீங்கிழைக்க முடியாதுதான். வானத்திலோ பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒன்றுமே அல்லாஹ்வுடைய பெயரால் என்ன செய்ய முடியாது? ஒரு காலம் தீங்கிழைக்க. இதுதான் அதோடைய சிறப்பு. இதை கூறுவதால் அவருக்கு எந்த ஒன்றும் தீமை செய்து விடுவதில்லை. பொருளை ஒரு முறை படிச்சுட முடிச்சிருவோம். வானத்திலும் பூமியிலும் எந்த ஒன்றும் எவனுடைய பெயருடன் இடையூறு அளிக்காதோ அப்படிப்பட்ட அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அவன் செவியேற்பவன், நன்கறிந்தவன். இதுதான் அந்த துவாவுடைய பொருள். இன்ஷா அல்லாஹ் துவாவுடைய அமர்வு, மனன அமர்வு முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மணி வரைக்கும் அடுத்தது திருக்குரான் ஓதுதல், துவா செய்தல், திக்ர் செய்தல், இந்த பாவ மன்னிப்பு துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி, அதிகம் ஓதுங்க. யாருக்கும் இடையூறு பண்ணிட வேண்டாம். அமைதி காத்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.